ஹலோ மக்களே! ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்களோட கார்டனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ரோஜா பூச்செடி, நெக்ஸ்ட்டு குண்டு மல்லி, இது வந்து ஒரு கீரை, இது எல்லாம் குண்டு மல்லி பூக்கும், ஒன்று ஒன்றா பூக்கும். அவ்வளோ அழகாக பூத்துகிட்டே இருக்கும். சம்மர் டைமில் எனக்கு கொச்சை கொச்சான்னு பூத்துகிட்டே இருக்குது. பிரிச்சுட்டாச்சு. அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு போனால் இது வந்து செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி, இது செவ்வரளி. முருகருக்கு டெய்லி பறித்து பூவாக கட்டி போட்டுருவேன், இல்லை அப்படியே போட்டுருவேன். இது வந்து திப்பிலி. இதை வந்து நாங்கள் அப்படியே கொதிக்க வச்சு நம்ம கஷாயம் போட்டு குடிக்கலாம், லேகியம் ரெடி பண்ணலாம். இது வந்து ஹைபிஸ்கஸில் ஒரு டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி, நிறைய செம்பருத்தி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். குண்டுமல்லி இருக்கும், ரோஜாப்பூ இருக்கும், திப்பிலி இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட் செம்பருத்தி சூப்பர் மசி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நம்ம ஹேர் பேக்கு கூட பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் வெறும்னே சாப்பிட்டா கூட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து புதுசாக என் பையனுக்காக வாங்கி அழகாக வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் தக்காளி. நம்ம வெளில போய் தக்காளி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் வந்து மணத்தக்காளி, அந்த செடி இருக்குது. அதை வெறும்னே வயிற்றுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.